வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கி ஒரு விருந்தினரோடு பேச போகிறோம். அந்த நண்பர் திரு கெவின் பால் அவர்கள். அவரும் ஒரு சக யூடியூபர், ஒரு ஆழ்ந்த வாசிப்பாளர், நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர். அவருடைய சேனல் லிங்க்கையும் நான் இங்கே தரேன். அவருடைய சேனலையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மறக்காமல் கண்டிப்பாக அவருடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உலக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். எந்தளவுக்கு வரலாறை வச்சு நம்மளையெல்லாம் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆதாரத்தோடு இவருடைய சேனலில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கெவின் அவர்களை வரவேற்பதில் நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் பிரதர் கெவின். வணக்கம் சார். வணக்கம் சார். நைஸ் டு பி பார்ட் ஆஃப் யுவர் சேனல். எஸ் சார். ஓகே, நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேனா? ஆமாம் சார், கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. நன்றி. ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்தளவுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. எனக்கான சந்தேகங்கள் எப்படி பார்க்குறவங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை ஒரு கேள்விகளாக நான் வைக்க போகிறேன். நண்பர் கெவின் அவர்கள் பதில் சொல்ல போகிறாரு. கெவின், இப்போ நம்ம பேச போகிறது இன்றைக்கி விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்தில் லண்டனில் ஒரு மாபெரும் பேரணி நடந்திருக்கு. ஆமாம் சார். யுனைடெட் த கிங்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு முதல் கட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதற்கு பிறகு நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். ஓகே சார். ஆக்சுவலி இந்த மார்ச் இந்த ஒரு பேரணி அப்படின்றது டாமி ராபின்சன் அப்படின்ற ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணது. அவர் ஒரு வலதுசாரி. அவரெல்லாம் ஃபார் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை ஃபாசிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஃபாசிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுற அவர் இந்த பேரணியை அவர் கூட்டினதுக்கான காரணங்கள் ரெண்டு காரணங்கள் தான் முக்கியமாக. ஒன்று இமிக்ரேஷன். இப்போ இங்கிலாந்துக்குள்ளே ரொம்ப பார்டரை அப்படியே ஓப்பன் பண்ணி எல்லாரையும் உள்ளே விடுறது ஒன்று. இன்னொன்று ட்வீட் போட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பிரச்சனை இருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடதுசாரிகளுக்கு எதிராக ட்வீட் போட்டால் அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு வைக்கிறாங்க. இன்னொன்று இமிக்ரேஷன் அப்படின்ற இந்த ரெண்டு பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையை தான் அவங்க மையமாக வச்சு இந்த ஒரு விஷயம் பண்ணாங்க. இப்போ சண்டே நடந்த அந்த ஈவெண்ட்டில் மில்லியன் பீப்புள், மோர் தென் மில்லியன் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு மார்ச் லண்டன் முழுக்க, அங்கே இங்கிலாந்து முழுக்க இருந்து மக்கள் கூடியிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போது இமிக்ரேஷன் அண்ட் இந்த பிரச்சனை, இப்போது இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் சார், அங்கே பார்டரை ரொம்ப திறந்து விட்டு எல்லாரையும் உள்ளே விட்டதுனால நிறையா வயலன்ஸ் அண்ட் டெரரிசம் அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கா அப்படின்னா முகாந்திரம் கண்டிப்பாக இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2005 லண்டனில் பாம் வெடிச்சது ஒரு 3 இடத்துல, பஸ்ஸு அண்ட் ட்ரெயினில். 56 பேர் இறந்துட்டாங்க. அதை பண்ணது யாருன்னா, வெளியே இருந்து உள்ளே வந்த அந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த தீவிரவாதிகள். அவங்க பாம்பு வச்சு 56 பேரை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக குடியேறியவர்கள். என்ன சார்? சட்டவிரோதமாக குடியேறியவர்களா? இல்லை, அவங்க லீகலாக உள்ளே வந்தவங்க தான். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாரும் வாங்க, அவங்களுடைய அந்த ஒரு பெருந்தன்மை அப்படின்றது அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இல்லீகலாக வர்றவங்களும் அவங்களும் உண்டு. ஆனால் இப்படி லீகலாக அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று உள்ளே வர்றவங்களே உள்ளே அந்த கலாச்சாரத்துக்கு கூட, அவங்க நாட்டுக்கு கூட இவங்க ஒன்று சேர்றது கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க. நாட்டை நாங்கள் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஐடியாலஜி கொண்டவங்க. அவங்க உள்ளே இந்த மாதிரி பாம்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. நான் சொன்ன இந்த விஷயம் 2005. அப்போது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஊரில் இருக்கிற குழந்தைங்களை ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி க்ரைம்ஸ், இந்த ரேப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இவங்க இந்த இமிக்ரேஷன் அதிகரித்ததுக்கப்புறம் அந்த க்ரைம் ரேட்டும் அப்படியே அதிகரிச்சது ஈக்குவலாக. அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக லார்ஜ் ஸ்கேலில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம் சார். அதுவும் இந்த க்ரூமிங் கேங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்களாம் யாரும் இந்த பாகிஸ்தான்லேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்க. அவங்களும் லீகலாக போனவங்க தான். ஆனால் அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே உள்ள ஏரியாஸ் எல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு
அங்கே உள்ள கேர்ள்ஸை வந்து ரேப் பண்ணுறாங்க. இதை வந்து அந்த ஊர் மக்கள் கேட்டால், நீ வந்து டாலரன்ஸ் இல்லாத ஆள், உனக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கேஸ் கொடுத்தவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஆமாம் 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 அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் முன்னிலைப்படுத்தி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ டாமி ராபின்சன்ன்றவர் வந்து அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டிவிஸ்ட். அவரோட அந்த எக்ஸ் பேஜில் வந்து பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு உண்டு. அதையும் தாண்டி அவருக்கு இதுக்கு முன்னால் எலான் மஸ்க் வரதுக்கு முன்னால் அவர் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அவரை பேன் பண்ணாங்க. ஏன்னா அவர் வந்து அவருடைய ஹேட் ஸ்பீச் பேசினார் அப்படின்னு சொல்லி அவரை பேன் பண்ணி வச்சாங்க. அதையும் தாண்டி அவருடைய கருத்துக்களை அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார். ஆமாம் சார், இதான் ஆரம்ப கட்ட விஷயம். ஏன் நடந்துச்சு அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கலாம் இந்த 2 காரணங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெளிநாடு குடியேற்றவர்கள், அந்த குடியேறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அப்படின்னா, இதில் வந்து வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தானா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களும் வந்து இப்போ பாதிக்கப்பட போகிறாங்களா? இப்போ இவங்களுடைய நோக்கம் தான் என்ன, இவங்க என்ன தான் சொல்ல வராங்க? இல்லை சார், இப்போ டாமி ராபின்சன் வந்து அவர் இந்தியர்களுக்கு ரொம்ப ஆதரவான ஒரு ஆள். அவர் போன வருஷம் மோடி 3rd டேர்ம் ஜெயித்த உடனே ஃபஸ்ட்டு ஆளாக வந்து அதுக்கு வாழ்த்து தெரிவித்தது அவர் தான். அப்போது அவர் அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியன் கம்யூனிட்டி வந்து பீஸ்ஃபுல்லான கம்யூனிட்டி, பீஸ் லவ்விங் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அப்போ அவருக்கு பிரச்சனை அப்படின்றது இந்தியர்கள் கூட கிடையாது. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போவாங்க, அவங்க இந்துக்களாகவே வாழ்வாங்க. ஆனால் அந்த உள்ள மக்கள் கூட இவங்க வந்து இணைஞ்சு போவாங்க, அந்த அசிமிலேஷன் நடக்கும் இல்லைங்களா? வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம ஏற்றுக்குவோம். ஆமாம், அது முக்கியம் சார். ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய மதத்தை வந்து நம்ம வணங்கலாம், நம்ம அதை ஏற்றுக்கலாம், அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இப்போ இங்கேருந்து வர முக்கியமாக இந்த பாகிஸ்தான், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்ற அந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷரியா லாவை வந்து நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ லூட்டன் அப்படின்ற ஒரு பகுதி ஒன்று உண்டு அங்கே யூகேல. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இப்போ ஒரு போன மாதம் அவர் போயிருந்தார். போயிட்டு அங்கே உள்ள விஷயங்களை பார்த்துட்டு அவர் என்கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, லீகல் கோர்ட்னு ஒன்று இருக்கும், அதை தாண்டி ஷரியா கோர்ட்னு ஒன்று அவங்க வச்சுருக்காங்களாம். அவங்களுடைய விஷயங்களை பண்ணுறதுக்கு இவங்க அங்கே போய் டீல் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது அந்த நாட்டினுடைய கல்ச்சர் கூட இவங்க வந்து சேரவே இல்லை. பட் நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. நம்ம ஆட்கள் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அவங்க வந்து பீஸ் லவ்விங் பீப்புள் தான் எப்போவுமே. இங்கே போயிட்டு நான் போய் கான்குவர் பண்ணுறேன், நாடை வந்து நான் வந்து எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள் எப்போவுமே பேசுறது கிடையாது. அது என்றைக்குமே நம்ம அப்படி பண்ணதே கிடையாது. அது நம்மளுடைய கல்ச்சரில் இல்லை. அது ஆக்சுவலி இல்லை. அந்த ஒரு காலனி ஆதிக்கம், அந்த ஒரு இம்பீரியலிசம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் இல்லை. அதே மாதிரி இப்போ அங்கே போகிற மக்களும் அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈவன் டாமி ராபின்சன் நமக்கு வந்து 100% ஒரு ஆதரவான ஆள். அவருடைய பிரச்சனைன்றது இந்த மாதிரி ஆட்கள், இந்த இஸ்லாமிய கேங்ஸ், அந்த இஸ்லாமிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க, ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகள் வச்சுக்கலாம். ஆமாம், அடிப்படைவாதிகள். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து நிறையா குழந்தை பெற்றுக்குவாங்க, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அந்த மாதிரி ப்ரீச்சர்ஸ்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரேடிக்கலைஸ் ஆகி அங்கே போய் குண்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனையை இவங்க பார்த்துட்டு தான் இமிக்ரேஷன் இனிமேல் கூடாது அப்படின்ற அந்த ஒரு கேம்பெயினை இவங்க இப்போ முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து நீங்கள் சொல்கிற அந்த இமிக்ரேஷன் ப்ராப்ளம் வந்து ஆஃப்டர் இந்த 2018-19 அப்போ இருந்து தான் வந்து இந்த யூகேவை நோக்கி இஸ்லாமியர்கள் வந்து படையெடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம ஒரு ஒப்பீடு செய்யணும் அப்படின்னா, இந்தியாவை நோக்கி முகலாய படையெடுப்புகள்லாம் நடந்தது மாதிரி ஒரு இங்கிலாந்தை வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த படையெடுப்பு நடந்ததாக வந்து பார்க்குறோம். அதாவது வரலாற்றை வந்து நம்ம பின்னோக்கி பார்க்குற போது சில விஷயங்கள் புரியும். அதை வந்து ஆப்பிள் சிஇஓ கூட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நம்ம பின்னோக்கி பார்க்குற போது சில டாட்ஸுகளை இணைச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முழு பிக்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நாடுகளில் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள்
போராட்டங்கள், சண்டைகள் போர் நடந்தது. அதனால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக அந்த நாடுகளுக்கு சென்றவர்கள். அந்த நாடுகளில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அவங்க பெரிய மனசு பண்ணி இறக்கம் காட்டி இவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து, தங்கறதுக்கு இடம் கொடுத்து, ப்ளஸ் செலவுக்கு பணமும் கொடுத்து அவங்கள வந்து அவங்க அந்த நாட்டு குடிமகன்களாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து அது அப்படியே மாறி இங்கிலாந்தை வந்து நாங்கள் லண்டனை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம், பிரான்ஸை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம், இட்டாலியை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம், இனிமே இங்கே வந்து நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய அரசியல்லையும் வந்து இவங்க இறங்கியிருக்காங்க. அரசியலில் மிக முக்கியமான பதவிகளையும் இவங்க பிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற போது இதனுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? இல்லை சார், லண்டனுடைய மேயர் இருக்கார், அவர் பேர் சாதிக் கான். அவர் நேற்று நடந்த இந்த மார்ச் பற்றி பேசும்போது இவங்க வந்து ஃபார் ரைட் ஆக்டிவிஸ்ட், ஃபார் ரைட்னா தீவிர வலதுசாரிகள், இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். அவர் எங்கேருந்து வந்தாருன்னா அவர் பாகிஸ்தான்லேருந்து வந்தவர் தான். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து வராங்க, வந்துட்டு அவங்களுடைய அந்த 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 அடிப்படைவாதத்தை அப்படியே வந்து கேரி பண்ணி உள்ளே கொண்டு வராங்க. அதையும் தாண்டி இப்போது அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் உள்ள பல எம்பிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி பாகிஸ்தான்லேருந்து போனவங்க 1980s 90s அந்த பீரியடில் போனவங்கெல்லாம் இப்போ அங்கே செட்டில் ஆகி இப்போ அங்கே வந்து அவங்க வந்து எம்பிஸாக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எம்பிஸாக மாறிட்டாங்க. அந்த அவங்களுடைய பெற்றோர் காலத்தில் அங்கே போயிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டாலும் இன்னும் அவங்களுடைய அடிப்படைவாதத்தை அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது பெரிய பெரிய ஒரு ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகுனா, இந்த அடிப்படைவாதிகள் வந்து அசிமுலேட் ஆகலைன்னா, அந்த கல்ச்சர் கூட இன்டகிரேட் ஆகலைன்னா என்ன ஆகுனா, இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை தான் உருவாக்கும். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து என் நாட்டுக்குள்ளே வந்து வாழ்கிற, ஓகே வாழ்ந்துக்கோ, ஆனால் என்னுடைய உரிமைகளை நீ எதுக்கு பறிச்சுக்கிற? இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அகதிகளாக வெளியேருந்து வர்றவங்களுக்கு அவங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தில் ஹோட்டலில் அவங்கள ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரி லாஜிக்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலி வெளியேருந்து வர்றவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கான அந்த லைசன்ஸும் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்காம அவங்கள அங்கேயே தங்க வச்சு மக்களுடைய பணத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து இப்படி பண்ணும்போது அங்கே உள்ள மக்கள் இதை பார்க்குறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மார்ச். அப்போ இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆக 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 இந்த மாதிரி பிரச்சனையை வந்து அங்கே உள்ள அரசாங்கம் வந்து கண்டுக்கல அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு அங்கேயே ஒரு சிவில் வார் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. எஸ், இப்போ இந்த மார்ச், அதாவது இந்த பிரச்சாரம், சட்டவிரோத குடியேறிகளை வந்து வெளியேற்றுவது அல்லது வந்து எங்கள் நாடு வந்து எங்களுக்கே அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆரம்பித்து வச்சதுன்னு சொல்லலாமா? அதாவது ஒரு முழு மூச்சாக இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து இந்தியருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து அமெரிக்கருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான் மாதிரியான நபர்கள் வந்து தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான குரல்கள் உலகம் முழுக்கவும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கா? இப்போ உதாரணத்துக்கு அயர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து எங்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்கு. இப்போது இங்கிலாந்தில் நடந்த அதே மாதிரியான ஒரு பேரணி ஆஸ்திரேலியாவிலையும் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உலகம் முழுவதும் ஒரு பேட்டர்ன் வந்து இதில் இருக்கா? ஆமாம் சார், உண்மை. ஆக்சுவலி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதை ஆரம்பித்து வச்சாருன்றது உண்மை. அவர் தான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகனையே அவர் கொண்டு வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாலேயே கூட இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா 2014-15 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த சிரியாவிலேருந்து அந்த வார் நடந்துச்சு இல்லையா, அந்த உள்நாட்டு போர்லேருந்து அங்கேருந்து உள்ளே வந்தவங்க அங்கே இருக்கிற குழந்தைகளை வந்து ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை அப்போயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே அங்கே உள்ள மக்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக, முக்கியமாக அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப வெடிச்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நாட் ஓன்லி இன் யூகே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா, அயர்லாந்து, இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையுமே அங்கே உள்ளவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உள்ளே வராங்க, பட் உள்ளே வந்துட்டு இவங்க வந்து இன்டகிரேட் ஆக மாட்டுறாங்க. அதையும் தாண்டி வேலை வாய்ப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி அது அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்ற அந்த ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு உண்டு. அதனால் இது அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்போது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மார்ச்.
இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மார்ச்சை வந்து நம்ம வந்து வெளியவும் நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வலதுசாரிகள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற இட்டலி அண்ட் ஹங்கேரி இந்த மாதிரி பகுதிகளுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த குடியேற்றத்தினால வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடு எது சார்? ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று யூகே. இந்த 2 பேர் தான் சார். ஏன்னா 2015 ஏஞ்சலா மெர்க்கல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஜெர்மனியில். அப்போது இங்கே சிரியாவிலிருந்து உள்நாட்டு கலவரம் வந்தப்போ 1 மில்லியன் பீப்புளை வந்து அவங்க உள்ளே விட்டாங்க ஒரே வருஷத்தில். அந்த 15-16 அந்த ஆண்டுகளில் 1 மில்லியன் 10 லட்சம் பேரை அவங்க உள்ளே விட்டாங்க. இது பெரிய ப்ராப்ளம். அதையும் தாண்டி என்னுடைய ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அண்ட் ஷீ இஸ் இன் ஜெர்மனி, அவங்க ஃபேமிலியாக அங்கே இருக்காங்க. அவங்களும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து இந்தியன் கம்யூனிட்டி அதிகம், முக்கியமாக ஜெர்மனியில். ஆனால் அந்த பீப்புளை வச்சு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அங்கே வந்து நடந்ததில்லை. ஓகேங்களா? அவங்களுக்கு எதிரான ஒரு போக்குமே அவங்கக்கிட்ட இல்லை. அவங்க யாரை அதிகமாக இவங்க வந்து வில்லனாக பார்க்குறாங்கன்னா, வெளியே இருந்து வந்த இந்த மற்றவர்கள், இந்த அடிப்படைவாதிகள். அவங்க ஆமாம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவங்க தான் இதில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணாங்க. அப்போது 15 இப்போ ஜெர்மனி இது மாதிரி பண்ணாங்க. பட் இங்கிலாந்து கதையை கேட்டிங்கன்னா அவங்க 80s உள்ள ஆளை அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. இந்த 2 கண்ட்ரிஸ் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம். இப்போ இது வந்து நேரடியாக இப்போது நீங்கள் இங்கிலாந்தில் அந்த டாமி ராபின்சன் அவர் சொல்கிறீங்க, அவர் வந்து இந்தியர்களுக்கு ஆதரவாக இருக்கார் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டாலுமே, ஒட்டுமொத்தமாக வந்து இங்கே வெளிநாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தும் போது அதில் வந்து இந்தியர்களும் இருக்காங்க இல்லையா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பிரச்சனை வருமா? இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவிலையும் இந்தியர்களுக்கு எதிராக வந்து பேசக்கூடிய மனநிலை இருக்குது. அமெரிக்காவிலையும் அங்கே வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுக்கு இப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக வந்து ஏதோ சட்டம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த மாதிரியான இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சாரங்கள் வந்து இந்தியர்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. இல்லை சார், இந்த பிரச்சனையை வந்து இவங்க சீக்கிரமாக சால்வ் பண்ணல அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, யாரையுமே உள்ளே விட்டுறாத அப்படின்ற மாதிரி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை பற்றி பல வருஷமாக பேசிகிட்டு இருந்தோம். இவங்க வந்து கவர்மெண்ட் லெவலில் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. முக்கியமாக ஐரோப்பாவில் அங்கே இருக்கிற ஐரோப்பிய யூனியன் அவங்க ஒரு லா வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வெளியே இருந்து வர்றவங்கள எல்லாரையும் உள்ளே விடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனதுனால இப்போ அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, யாரையுமே விட்டுறாத அப்படின்ற மாதிரி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னாலேயே இப்போயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. இதை வந்து அவங்க தான் பண்ணணும். அவங்க இதை முன்னெடுத்து இந்த மாதிரி ஆட்கள், இப்போ டாமி மாதிரி ஆட்கள் பேசுகிறத கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, நீ வந்து பார்டரை வந்து திறந்து விட்டதுனால எல்லாம் வராங்க, நீ மொத்தமாக க்ளோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் தோ நம்ம சைடில் இருந்து நம்ம ஆட்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படின்னாலும் இவங்க வந்து இவங்க இப்போ இல்லீகல் இமிகிரேஷனையும் தாண்டி நார்மல் இமிகிரேஷனையே பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு லிமிட் வைங்க அப்படின்ற மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ பைடன் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பன் பார்டர் பாலிசி, யார் வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணதுனால இப்போ ட்ரம்ப் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரு, யாருமே உள்ளே விட்டுறாரு அப்படின்னு மாதிரி அவர் அப்படி கொண்டு போகிறாரா. அப்போ இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க இப்படி கொண்டு போகிறாங்க. அப்போது அப்படி ஒரு கம்ப்ளீட் ஆன்டி இமிக்ரேஷன் பாலிசி வர்றதுக்குள்ளே இவங்க அரசாங்கத்து அளவில் அவங்க எதாவது பண்ணி கொஞ்சம் முடித்தாங்கன்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இதில் வந்து எங்கேருந்து எலான் மஸ்க் உள்ளே வராரு? யூகேயில் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து அவர் லைவில் பேசியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப அக்ரெசிவாக பேசியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவர் எங்கேருந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு? இல்லை சார், எலான் மஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நேஷ்னலிஸ்ட், அவர் பக்கா அமெரிக்கன் நேஷ்னலிஸ்ட். அதையும் தாண்டி உலகம் முழுக்க இந்த மாதிரி நேஷ்னலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு அவர் வந்து ஆதரவாக இருப்பார். அந்த வகையில் தான் இவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதையும் தாண்டி டாமி ராபின்சன் வந்து இவர் எலான் மஸ்குடைய பர்சனல் ஃப்ரெண்டு வேறு, அதனால் அவங்க இதை சேர்ந்து பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இப்போ யூகேல இந்த மாதிரி ட்வீட் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கான லீகல் செலவை நான் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு எலான் மஸ்க்.
ஆமாம், அந்த அளவுக்கு அவர் வந்து உள்ளே வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்குமே இந்த மாதிரி வெளியே இருந்து வர்றவங்க மேலே ஒரு கோபம் இருக்குது. அவர் அமெரிக்காவையும் தாண்டி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப் அப்படின்ற மாதிரி ஒரு லார்ஜராக பார்க்கறதுனால அவரும் உள்ளே வந்து இறங்கி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காரு சார். ஓகே, இதில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இந்த மாதிரியான விவகாரங்களில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். இந்த நேரம் கொடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கெவின். நன்றி சார். தேங்க்யூ.